ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு RSP சொல்யூஷன். இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, வாட்ஸ்அப்பு, ஃபேஸ்புக்கு எந்த சோஷியல் மீடியா இருந்தாலும் டெலீட் ஆன மெசேஜை எப்படி பார்க்கலான்னு தான் பார்க்க போகிறோம். இது சில பேர்த்துக்கு ஒர்க் ஆகும், சில பேர்த்துக்கு ஒர்க் ஆகாது. ஏன் ஒர்க் ஆகாதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த ஒர்க் ஆகாததை எப்படி சால்வ் பண்ணலான்னு பார்ப்போம். வீடியோ முழுசாக பார்த்தா புரியும், அதனால் வீடியோ முழுசாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆப் ஓப்பன் பண்ண இப்படி தான் இருக்கும். டிஸ்கிரிப்ஷனில் ஆப் கொடுத்துட்றேன். இப்போ எல்லாத்தையும் எனேபிள் பண்ணிக்கோங்க. எந்த இதெல்லாம் வேணும் ரிக்கவரி பண்ணணுமோ அதெல்லாம் எனேபிள் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கொடுங்க. எனேபிள் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு கொடுங்க. இப்போ இதெல்லாம் எனேபிள் பண்ணணும். அலோ கொடுத்துருங்க. உங்களுக்கு WAMR எனேபிள் பண்ணிடுங்க. இப்போ இந்த மாதிரி தான் நோட்டிஃபிகேஷன் வரும். இது சில பேர்த்துக்கு ஒர்க் ஆகும், சில பேர்த்துக்கு ஒர்க் ஆகாது. ஏன் ஒர்க் ஆகுதுன்னு தான் பார்க்குறோம். இப்போ நான் செய்கிறேன். லெஃப்ட் சைடில் இருக்க மொபைல்லேருந்து அனுப்புகிறேன் மெசேஜ் வராது. ஏன் வராதுன்னு பார்ப்போம். வீடியோ முழுசாக பார்த்தா தான் உங்களுக்கு புரியும் ஏன் வராது, எப்படி சால்வ் பண்ணேன்ட்டு. இப்போ வரல மெசேஜு. இப்போ வாட்ஸ்அப்லேயும் போய் பார்ப்போம். நெட் ஆன் பண்ணிட்டேன். வாட்ஸ்அப்லேயும் போய் பார்ப்போம். டபுள் கிளிக் வந்துருச்சு, வாட்ஸ்அப்லேயும் வந்துருச்சு. இப்போ டெலீட் பண்ணுறேன். டெலீட் பண்ணாலும் அந்த இது காமிக்காது. ஏன் காமிக்காதுன்னா நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணி வைக்கல. செட்டிங்கில் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணி வைக்கணும். நான் எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள். இப்போ இதாகலை. செட்டிங்கில் போய் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணணும். அப்போ தான் எனேபிள் ஆகும். நான் போகிற மணிக்கு போங்க. உங்கள் ஃபோனில் நான் போகிற மணிக்கு போகணும். இப்போ செட்டிங்குள்ளே போய்க்கோங்க. ஃபோனில் ஆப் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ப்ளே ஸ்டோர்லேயே WAMR அடித்தாவே இருக்கும். இப்போ அலோ கொடுத்தாச்சு. சில பேர்த்துக்கு அலோ கொடுத்தும் வராது. அது வாட்ஸ்அப்லேயும் செட்டிங்ஸ் மாற்றணும். பாப்அப்னு ஒன்று இருக்கும் வாட்ஸ்அப்பில், செட்டிங் மாற்றணும். நோட்டிஃபிகேஷன் போய்க்கோங்க. பாப்அப்னு இருக்கும், அது ஆல்வேஸ் பாப்அப்னு வச்சுக்கோங்க. நடுவில் மெசேஜ் வர மாதிரி இருக்கும், அதான் பாப்பப்பு. இப்போ நான் அனுப்புகிறேன் மெசேஜு. வெயிட் பண்ணுங்கள். இப்போ அனுப்புகிறேன். ஹலோ சொல்யூஷன்ஸ் அனுப்புகிறேன். இப்போ இதுதான் பாப்பப்பு. இப்போ டெலீட் பண்ணுறேன். இது பாப்பப் இல்லாமல் பண்ணலாம். ஒரு தடவை பாப்பப் எனேபிள் பண்ணிக்கோங்க. வரலன்னா அடுத்து பாப்பப் அமர்த்திக்கோங்க. அடுத்ததுலேருந்து வரும். இப்போ நான் பாப்பப் அமர்த்திடுறேன்.
இப்போ மெசேஜ் அனுப்புகிறேன். மேலே காமிக்க நோட்டிஃபிகேஷனில் வந்துருச்சு. என்ன மெசேஜ்னு உள்ள போய் பார்க்க தேவையில்லை, WAMRலேயே பார்த்துக்கலாம். WAMR கிளிக் பண்ணுறேன். காய் சொல்யூஷன்ஸ் ஃபஸ்ட்டு கலோன்னு அனுப்புனேன், அடுத்து காயின்னு அனுப்பியிருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.